ஹை டியூட்ஸ். கொல்கத்தா டாக்டர் நிர்பயா இருக்காங்களா, அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு மூத்த காவல் அதிகாரி பணம் கொடுத்து இந்த விஷயத்தை வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த நியூஸ் வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து நிர்பயா கேஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எந்த டிசிஷனில் இருக்குது, சீக்கிரமாக வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருமா அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதை தாண்டி நம்ம வெஸ்ட் பெங்கால் இருக்க கொல்கத்தாவில் வந்து மம்தா பானர்ஜி வந்து ஒரு புதிய வந்து ஒரு ரூல்ஸ் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இது நாளடைவில் வந்து இந்தியாவை கூட இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பொதுவான இதாக வந்து அமல்படுத்துறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிர்பயா கேஸ் வந்து எந்த லெவலுக்கு இருக்குன்றதை பார்க்கலாம். நிர்பயா கேஸ் வந்து போன மாதம் சரிங்களா ஆகஸ்ட் 9 இந்த இன்சிடென்ட் எல்லாம் வந்து நடந்து முடிச்சிருச்சிங்க. ஒரு பயிற்சி மருத்துவர் வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. எங்கள் செமினாரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த ஒரு பயிற்சி மருத்துவர் வந்து நிறைய பேர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடுப்பு எலும்பு உடச்சி அவங்க மூஞ்செல்லாம், அப்புறம் கண்ணில் வந்து அவங்க போட்டிருந்த கண்ணாடி துகள்லாம் குத்தி அந்த அளவுக்கு கொடூரமாக வந்து கற்பழித்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் 9 இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சு உலகமே வந்து இது இந்தியாவே வந்து பிரளயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உலகத்துல இருந்து நிறைய பேர் தமிழ் மக்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களும் இது வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நாளடைவில் வந்து 2 வீக்ஸ் ஆச்சு, 3 வீக்ஸ் ஆச்சு, 4 வீக்ஸ் ஆச்சு, 1 மந்த் ஆக போது. இதுல சஞ்சய் ராயன்றவனை வந்து சிபிஐ வந்து கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜோட கல்லூரி முதல்வர் இருக்கார்ல, எக்ஸ் பிரின்சிபால் கல்லூரி முதல்வர் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த 4 மணி நேரத்துக்குள்ள வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை வந்து தற்கொலையாக வந்து நம்ம மாற்றிடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலேஜுக்கு வந்து கெட்ட பேர் ஆயிடும்ல. ஸோ அதனால வந்து இந்த கேஸை வந்து நம்ம வந்து தற்கொலையாக மாற்றிடலாம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் எடுத்தாரு அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ப்ரொட்டஸ்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயும் வந்து ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த எக்ஸ்பிரின்ஸ் பண்ணுறாங்களா சந்தீப் கோஷ் இதை சொன்ன உடனே மக்கள், அதாவது அங்கே வேலை செய்கிற எல்லாருமே, டாக்டர்ஸாக இருக்கலாம், அப்புறம் வந்து அங்கே படிச்சுட்டு இருக்க மருத்துவர்கள், மாணவிகள் எல்லாருமே வந்து இவருக்கு எதிராக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிர்பயாவுக்கு ஆதரவும் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால 4 ஹவர்ஸில் வந்து இவர் ரிசைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து தீவிரமாக விசாரிச்சதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட இந்த விஷயம் வந்து கைமாறிடுச்சு. சிபிஐக்கு போனதுக்கப்புறம் வந்து சஞ்சய் கோஷ்ன்றவனை அரெஸ்ட் பண்ணாங்க. சந்தீப் ராயன்றதான் அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சஞ்சய் கோஷ்ன்றவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சஞ்சய் கோஷ்ன்றவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லீகல் ட்ரக்ஸ் வந்து விற்றுருக்கான். இது இந்த காலேஜுக்குள்ளேயே வந்து நிறைய மாணவர்களுக்கு இல்லீகல் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பணத்தை வந்து நிறைய இதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனாதை பணத்தை வந்து கொடுத்து அது வந்து காசாக்கியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து நிறைய டெண்டர்ஸ்லாம் வரும்ல, அந்த டெண்டர்ஸ்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தலைவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கே கொடுத்து அதில் கமிஷன் அடிச்சிருக்காரு. ஸோ நிறைய பணம் வந்து இந்த ஆர்ஜிகார் மருத்துவமனையில் புழங்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே நிர்பயாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல வந்து பேசியிருக்காங்க. யாரு, நிர்பயா. அந்த ட்ரக்ஸ் வந்து அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போல்டான பொண்ணு. அவங்க வந்து அந்த ஆர்ஜிகார் மருத்துவமனைக்குள்ளே போய்ட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க பெரிய பெரிய அதிகாரிகள். பட் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கக்குள்ள வந்து இவங்க கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால இதுக்கப்புறம் வந்து அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும். இப்போ இந்த சந்தீப் கோஷ் இருக்காங்க, ஸோ இவன் வந்து எக்ஸ் பிரின்சிபால். இவன் இந்த மாதிரி வந்து இந்த கொலையை வந்து தற்கொலையாக மாற்றலான்னு சொல்லிட்டு நிறைய அவனோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எடுத்த காரணத்தினால, இப்போ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் விற்ற காரணத்தினால இவனை சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. அந்த வீடியோவும் நான் சேனலில் போட்டிருக்கேன், எதனால அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழே லிங்கில் கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நேற்று, அதாவது செப்டம்பர் 4 சரிங்களா, அவங்க பெற்றோர்கள் வந்து பத்திரிகையாளர்கிட்ட ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொலை நடந்து அடுத்த நாளே வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புவாங்க சரிங்களா. அந்த மாதிரி அனுப்பக்குள்ள வந்து அந்த மருத்துவமனையோட மாணவி, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அந்த பிரேத பரிசோதனைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சாங்க. அவங்க வந்து வெளியே நின்று இருந்தாங்க. பிரேத பரிசோதனை வந்து உள்ளார நடந்துட்டு இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில். அவங்க வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க பெற்றோர்கள். ஸோ நின்றுட்டு இருக்க சமயத்தில் வந்து ஒரு மூத்த அதிகாரி, ஒரு பெரிய வந்து போலீஸ் அதிகாரி, காவல்துறையில் இருக்கவங்க இவங்க கிட்ட வந்து பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுக்க யாரு, இவங்க பெற்றோர்கள்கிட்ட பணம் கொடுக்க வராங்களாம். அந்த பணத்தை வந்து இவர் வந்து வாங்காம முடக்கிட்டாராம். ஸோ அந்த பணத்தை வந்து எதுக்கு கொடுக்க வந்தாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கேட்கவே இல்லையா. எனக்கு இந்த பணம் வேணாம், என்னோட பெண்ணுக்கு இந்த மாதிரி, அதாவது வேற எந்த பெண்ணுக்கும் இது நடக்கக்கூடாது, என்னோட பெண்ணுக்கு, என் நிர்பயாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஸ் வேணும், அதுக்காக நீங்கள் இந்த பணத்தை வந்து கொடுக்கக்கூடாது, பணத்தை கொடுத்து வந்து இந்த கேஸை வந்து நீங்கள் வந்து மூடி மறைக்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து சொல்லிட்டாங்களாம். இதை வந்து செய்தியாளர்கிட்ட நேற்று தான் வந்து அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஏன் வந்து நேற்று சொல்லியிருக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ இது நடந்து வந்து 1 மாதம் ஆக போகுது. அந்த பிரேத பரிசோதனை வந்து முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ சொல்லாத பெற்றோர்கள் ஏன் இப்போ வந்து சொல்லணும்? அதுவும் வந்து இப்போ அந்த சந்தீப் கோஷை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து அவர் வந்து வெளிச்சம் அடைய வச்சிருக்காரு, வெளியே
ஓப்பனாக சொல்லியிருக்காருன்னா ஒருவேளை தைரியம் வந்துருச்சோ அப்படின்னு தான் நமக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இதுவரையுமே இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸில் இந்த விஷயம் தாங்க நடந்திருக்கு. ஸோ செப்டம்பர் 5 வரைக்கும் இந்த விஷயம் மட்டுமே தான் நடந்திருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி 10 to 5 டேஸ்க்கு முன்னாடி அந்த கொல்கத்தா மாநிலத்தில் ஒரு சிஸ்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஒரு மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் அமல்படுத்தியிருக்காங்க. அப்படி அந்த மசோதாவில் வந்து என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை எங்கள் மாநிலத்தில் இனிமேட்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து சீன்றது, பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொடூரமாக கொலை பண்ணி அதாவது அந்த கைது செய்யப்பட்டது, இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி கைது செய்யப்பட்டதுன்னா அவனுக்கு அடுத்த 10 நாட்களில் மரண தண்டனை வழங்கப்படும் சொல்லிட்டு அந்த மசோதாவில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னும் அமல்படுத்தலை. இது வந்து அதாவது சட்டமன்றத்தில் மட்டும்தான் அமல்படுத்தியிருக்காங்க. இது வந்து இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து தீர்மானம் கொண்டு வந்து ஒரு வழியாக வந்து அந்த மாநிலத்துக்கு மட்டுமே வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? அது வரையும் வந்து முடியாது. இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த சட்டம் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இந்த சட்டம் வரலாமல் இந்தியா முழுக்க வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஒரு பெண்ணை வந்து தொடுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படியே வந்து தொட்டாலுமே வந்து மாட்டிக்கிட்டா கண்டிப்பாக வந்து அவனுக்கு மரண தண்டனை உறுதின்றது போல நிறைய பேர் வந்து பயப்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த சட்டம் வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லப்படுது, கூறப்படுது. ஏன் அது வந்து இந்தியாவுக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்குங்க. இந்த கொல்கத்தா கேஸுக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இன்னும் 2-3 இடத்துல வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றிருக்கு. அதை வந்து யாருமே வந்து பேசலை. பிகாஸ் இந்த கொல்கத்தாவில் வந்து ரொம்ப வந்து சிவியராக போனதெல்லாம் அதை வந்து யாருமே பேசலை. ஏன் நான் கூட அதை பற்றி பேசலை. ஸோ இதுதான் வந்து ரீசனாக இருக்க போகுது. இது வந்து இந்தியா முழுக்க வந்து வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த சட்ட மசோதா. இந்திய நாடு முழுவதுமே இந்த சட்ட மசோதை வந்து அமல்படுத்த நல்லா இருக்குன்றதே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிர்பயா கேஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போதோ அதை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பேச போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.